ஓம் சாயி நமோ நமக. ஸ்ரீ சாயி நமோ நமக. ஜெய ஜெய சாயி நமோ நமக. சத்குரு சாயி நமோ நமக. சாயோட பக்தர்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவரோட அனுமதியோட, அவரோட மேற்பார்வையில் தான் நடந்துக்கிட்டு இருக்கதா நான் நம்புகிறேன். இப்போ இந்த நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க இந்த வார்த்தைகளும் அவரோட அனுமதியோடு தான் பேசுகிறேங்கிற நம்பிக்கையோட இந்த வார்த்தைகளை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நீங்கள் இதை கேட்டுட்டு இருந்தாலும் அவரோட அனுமதியோடு தான் கேட்டுட்ருக்கீங்கன்னு நம்புங்க. அதான் உண்மையும் கூட. இந்த பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க, துன்பம் இல்லாத வாழ்வு சாத்தியமா, துன்பம் இல்லாத வாழ்க்கை நமக்கு சாத்தியமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட தலைப்பு. இந்த தலைப்பை பற்றி தான் இந்த பதிவு முழுவதும் நம்ம பேச போகிறோம். நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. சாய் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற குவாலிட்டியிலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில். அதனால் இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நான் சொல்லலை. தயவு செய்து முழுவதுமாக கேளுங்க. அது போதும். சாய் பக்தர்கள்ட்ட இந்த பதிவை கேட்டுட்ருக்க உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது அது ஒன்று மட்டும்தான். நம்ம நிம்மதியாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இப்போ இந்த நிமிஷம் கூட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட பதிவுகள்லேயே கூட நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்குது அது நிச்சயமாக நிறைவேறும்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதும் சரி, நம்ம பிரார்த்தனை பண்ணுறதும் சரி நிறைவேறிக்கிட்டு இருக்கு. நிறைய நல்ல செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்குது நம்மளோட வாழ்க்கையில். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை தாண்டி ஒரு விஷயத்தை யோசித்தோம், உணர்ந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்க. ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று ஸ்டார்ட் ஆகுது. ஒன்று முடிஞ்சு பெருமூச்சு விடுறதுக்குள்ளே அப்பாடா எப்படியாவது இது சரியாகும்னு எதிர்பார்த்தேன், சரியாயிருச்சுன்னு அதை அனுபவிக்கிறதுக்குள்ளேயே புதுசாக இன்னும் ஒரு துன்பம், இன்னொரு கஷ்டம் வர ஆரம்பிக்குது. எதனால் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட மோட்டிவ். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது துன்பங்கள் ஏன் தொடர்ந்து அடுத்தடுத்தது வந்துக்கிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் பக்தர்கள் ரொம்ப மனம் தளர்ந்து போகிறாங்க. அதான் உண்மையும் கூட. அப்படி மனம் தளர்வது எதனால், அப்படி மனம் தளராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், வாழ்க்கையில் நம்ம தொடர்ச்சியாக இந்த துன்பத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம யாருமே துறவிகள் கிடையாது, சன்னியாசிகள் கிடையாது. நம்ம பக்தியும் தூய பக்தி கிடையாது. அதை ஒத்துக்கணும். நம்மளோட பக்தி தூய பக்தி கிடையாது. நம்மளோட பிரார்த்தனையிலையும் சரி, நம்ம பக்தியோடு இருக்கிறதுலையும் சரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புனா, எனக்கு வேலை கிடைக்கணும், ஏன்னா கார் வாங்கணும், வீடு வாங்கணும், என்னோடய குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், இல்லைனா என்னோடய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம். அதில் சுயநலமும் கலந்துருக்கு. துறவிகள்லாம் இருப்பாங்க. அவங்களாம் இந்த உலகத்தோட நன்மைக்காக பிரார்த்தனை பண்ணுவாங்க, உண்மையான துறவிகள். ஆனால் நம்ம இந்த பௌதீக வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நம்ம ஆன்மீக பாதையில் போயிட்டுருக்கோம். ரொம்ப கஷ்டமானது வேலை அது, ரொம்ப கஷ்டமான வேலை. அதாவது துறவிகளோட வாழ்க்கை இதுக்கு மேலே கஷ்டமாக இருக்கும். அந்த சன்னியாசிகள் சாமியாருங்கள்லாம் இருப்பாங்க பாருங்களேன், அவங்களோட வாழ்க்கை இதுக்கு மேலே இருக்கும். பௌதிக வாழ்க்கையில், அதாவது இந்த மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம எப்படி போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு கோட்டைக்கு பின்பு நம்ம இருந்துக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கோம். வர துன்பத்தை எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம். ஒரு கோட்டைக்கு பின்பு இருந்து நம்ம கூட நம்மளோட உறவுகள், நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட நண்பர்கள் எல்லாம் நம்ம கூட இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம இந்த வாழ்க்கையை போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த சன்னியாசிகள் இருக்காங்க பாருங்கள், அவங்களோட போராட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கோட்டைக்கு முன்பு, கோட்டை சுவருக்கெலாம் முன்பு மைதானத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட போராட்டம் அதுக்கு மேலே இருக்கும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் சாம போயிடலாம் போல் சன்னியாசத்துக்கு அப்படின்னு, அதற்கு மேலே இருக்கும். இப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு சுயநலத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். தவறு கிடையாது. சாஸ்திரங்களும் இதை தவறுன்னு சொல்லலை. ஆனால் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவது சரி கிடையாது. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த ஒரு படம் இருக்கும். முருகன் படம் இருந்துச்சுன்னா அது கீழே பார்த்திங்கன்னா யாம் இருக்க பயமேன்னு இருக்கும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கடவுளை நம்புகிறோம், பகவானை நம்புகிறோம்னா நமக்கு பயம் இருக்கக்கூடாது. நம்பணும். நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் காலையில் எழுந்திரிச்சோடனே, கடவுளே எப்படியாவது என்னை மட்டுமாவது காப்பாற்றிடு அப்படின்னு. இப்போ இந்த நிமிஷம் நீங்கள் சிந்திக்கலாம், இல்லை நான் நிறைய தான தர்மங்கள்லாம் செய்கிறேன், நிறைய உதவிகள்லாம் செய்கிறேன், சாய்க்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தான தர்மங்கள்ங்கிறது கடமையாக எடுத்துக்கணும். நம்மளோட கடமை அப்படின்னு நினச்சிக்கணும். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நம்ம நிறைய தான தர்மங்கள் செய்கிறோம், அவங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மையும் கூட. ஆனால் இங்கே யாருமே யாருக்கும் உதவி செய்யாமல் கிடையாது. ஆனால் அதை யாருக்கு எப்போ எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியே இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். துன்பமே இல்லாத வாழ்க்கைக்கு என்ன வழி?
அதை பற்றி பேசு, அதானே தலைப்பு அப்படின்னு சொல்கிறீங்களா? அது இந்த டாபிக் வரணும். அதுக்கு முன்பு இதெல்லாம் பேசி முடிச்சிடும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ இந்த தான தர்மங்கள், முதலாவதாக மொத்தம் 3 விதமான தான தர்மங்கள் இருக்குது. 3 விதமாக வந்து தானம் வந்து செய்வாங்க. அதாவது தானம் செய்கிறத 3 குணங்கள் இருக்குது. முதலாவது சத்வகுணம், இரண்டாவது ரஜோகுணம், மூன்றாவது தமோகுணம். இந்த சத்வகுணம் வந்து எதையும் எதிர்பார்க்காம செய்கிற தானம். இறைவனுக்காக நம்ம செய்கிறோம், இறைவனுக்கு சேவை செய்கிறோன்னா இதையும் எதிர்பார்க்காம செய்யணும். அதுதான் சத்வகுண தானம். எப்படி எதிர்பார்க்காம செய்கிறது புரியலையே. சின்னதாக ஒரு நாம ஜபம் செய்தால் கூட எனக்கு என்ன கிடைக்கும்? சரி, நான் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி, நான் கோயிலுக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? நாம ஜபம் காலையில் எந்திரிச்சோடனே செய்யுங்க. நாம ஜபம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த காணிக்கையை கொடுங்க, இந்த காணிக்கையை கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படி எதிர்பார்த்து செய்கிறது. அதாவது இந்த எதிர்பார்ப்பு எப்படிப்பட்டதுன்னா, அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிறது சேவை, அதாவது சர்வெண்ட். எதிர்பார்த்து செய்வது மெர்ச்சன்ட், அதாவது வியாபாரி. எதிர்பார்த்து செய்கிறவங்க வந்து மெர்ச்சன்ட். சர்வெண்ட்டுக்கும் மெர்ச்சன்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வியாபாரம் செய்யக்கூடாது. இறை சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக தானம் செய்கிற இடத்துல எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. கடவுளுக்கு நம்ம சேவை செய்யும்போது ஒரு பூ மாலை வாங்கி கொடுத்தா கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். ₹1 செலவு செய்தாலும் சரி, இல்லை ஒரு நேரத்தை நம்ம செலவு செய்தாலும் சரி, நம்ம நாம ஜெபம் செய்கிறதுக்காக நேரத்தை செலவு செய்யும் போதும் நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த தானத்தை, அதாவது அந்த நேரத்தை வந்து செலவு செய்யணும். அந்த சேவையெல்லாம் தமோ குணத்தில் போய் சேரும். இரண்டாவது ரஜோகுணம், எதிர்பார்த்து செய்வது. இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும். நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம், ஏன் கண்கூடாக கூட பார்த்துட்ருப்போம். நிறைய குடும்பங்கள் நடக்கும். முக்கியமாக பெரிய தொழிலதிபர்களோட குடும்பங்கள்லாம் நடக்கும். இவங்க பெரிய தொழிலதிபராக இருப்பாங்க, ரொம்ப பணக்காசு செல்வ செழிப்போடு இருப்பாங்க. அவங்களோட பார்ட்னர், அவங்க கூட சேர்ந்து வியாபாரம் செய்கிற இன்னொருத்தரும் அதே அளவு பணக்காரராக இருப்பார். அவங்களோட பொண்ணை வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவார், அவரோட பொண்ணை வந்து அவரோட பார்ட்னரோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, திருமணம் செய்து வைப்பாங்க. அதாவது அவங்களோட சொத்து வந்து, அதாவது அந்த வியாபாரம் வந்து வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்த்து செய்வாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தவறுன்னு சொல்ல முடியாது. வேதங்களில் இதெல்லாம் தவறுன்னு சொல்லலை. ஆனால் இந்த தானம், இந்த மாதிரியான குணங்கள் கொண்டு எதிர்பார்த்து செய்கிற விஷயங்கள் ரஜோ குணத்தில் வரும். ரொம்ப சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வோம். கீழே கார் பார்க்கிங்கில் இல்லைனா 2 வீலர் பார்க்கிங்கில் அந்த செக்யூரிட்டி இருப்பார். அவருக்கு காலையில் போனோன்னா ஒரு டீயோ காஃபியோ வாங்கி கொடுப்பாங்க, இல்லைனா ஒரு ₹10 கொடுப்பாங்க, இல்லைனா மாத கடைசியில் சம்பளம் வந்தோன்னா ஒரு ₹100 200 கொடுப்பாங்க, 500 1000 கூட கொடுப்பாங்க. அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எதையும் எதிர்பார்க்காம கொடுக்குறாங்கன்னா சரி, பரவாயில்ல. ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரியான இடத்துல என்ன நடக்கும்னா, இவங்களோட வாகனத்தை, அதாவது காரையோ இல்லை பைக்கையோ வந்து பார்க் பண்ணும்போது அந்த பார்க்கிங் பிளேஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது வந்து சார் வருவார் அப்படின்னு அந்த இடத்த வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் டீ காஃபி கொடுக்குற ஆஃபீஸ் பாய், அவங்களுக்கும் வந்து ஒரு சில உதவிகள்லாம் செய்வாங்க. என்னென்னா, இவங்க கேட்கும்போது கரெக்டாக வந்து டீ காஃபி கொண்டு வந்து கொடுத்துருவாரு, கிளாஸை சுத்தமாக கழுவி கொண்டுட்டு வருவார்னு சொல்லிட்டு அதுக்காக செய்வாங்க. இந்த மாதிரி நடக்கும். இதெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த எதிர்பார்த்து செய்கிற விஷயத்தில் வந்து போய் சேரும். தவறுன்னு சொல்லலாம். ஆனால் ரஜோ குணத்தில் போகும். மூன்றாவது தமோ குணம். இந்த தமோ குணம் தான் ரொம்ப ரொம்ப தீமையானது. அதாவது நம்ம செய்கிற தானம் எங்கே செய்கிறோம், இடம் பொருள் ஏவல் அறிந்து செய்யணும். சும்மா ஒரு விளம்பரத்துக்காக செய்கிறது. இன்னொன்று, நம்ம செய்கிற தானம் வந்து அவங்க தவறாக தான் பயன்படுத்த போகிறாங்கன்னு தெரிந்தே செய்வது. ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான ஒரு நண்பர் வந்து கேட்பார், எனக்கு வேணும்ப்பா, நான் இங்கே போகிறேன், நான் இதை சாப்பிட போகிறேன், இதை குடிக்க போகிறேன், எனக்கு இது வேணும். அவன் சரி, அவன் குடும்பத்துக்கும் செலவு பண்ண மாட்டான், அவன் பிள்ளைங்களுக்கும் செலவு பண்ண மாட்டான், அந்த காசு எங்கேயோ வீணாக போகுதுன்னு தெரியும். தெரிஞ்சே வந்து செய்கிறது. இதெல்லாம் தமோ குணத்தில் போகும். ஒரு சில நேரத்தில் நம்மளை வந்து ஏமாற்றி வாங்கிடுவாங்க. நம்ம வந்து ஏமாந்துருவோம். அது வந்து விட்டுருவோம். அது வந்து கடவுள் வந்து ஏற்றுக்குவார். அது நமக்கு வந்து போய் சேராது. அந்த மாதிரி ஏமாத்துறவங்க அவங்களோட கர்மாவில் போய் சேரும். ஆனால் நம்ம என்ன நினச்சி கொடுத்தோம், நல்லது நினச்சி கொடுத்தோமா, சரி ரைட்டு ஓகே, அவ்வளோதான் விட்டுறணும். இப்போ இந்த முதலாவது தானம் பார்த்தோம் பாருங்கள், சத்வகுணம் தானம். எதையும் எதிர்பார்க்காம செய்யணும். அப்படிப்பட்ட தானம் தான் நம்ம கடவுளோட சேவையில் இருக்கணும், ஆன்மீகத்தில் வந்து இருக்கணும். இந்த சேவை, இந்த தானம், இது எல்லாமே பணம் பொருள் அது மட்டும் சம்மந்தப்பட்டது கிடையாது. நம்மளோட உணர்வுகளும் நம்மளோட மனசு பொறுத்ததும் வந்து அமையும் இந்த தானம்ங்கிறது. சின்னதாக ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கூட இந்த தமோ குணம் வந்து வெளிப்படாமல், ரஜோகுணமும் வெளிப்படாமல் இருக்கணும்.
தமோ குணமும் ரஜோ குணமும் வெளிப்படாமல் சத்வ குணத்தில் இருக்கணும். அது எப்படி நம்ம இறைவன்கிட்ட வந்து வழிபடும் போது அந்த சத்வ குணத்தோடு நம்ம வந்து எப்படி நடந்துக்கிறது? அப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து எப்போதுமே இந்த துன்பத்துலேருந்து விலகுவதற்கான அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு நம்மளோட கடவுள், நம்ம வணங்குற இறைவன். அது எப்படி செய்யணும்? நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரிலேருந்து மீண்டு வரணும். இப்படி நமக்கு பிரச்சனைகள் வரும்போது மட்டும் நம்மளோட பிரார்த்தனைகளும் நம்மளோட சேவைகளும் இல்லாமல் எப்போதுமே அவரோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இந்த ஆன்மீகத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம கேட்டோம்னா கேட்குறது கிடச்சிரும், கேட்குறது மட்டும்தான் கிடைக்கும். நம்ம கேட்குறது நம்ம எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனை நிறைவேறிடும், அந்த பிரார்த்தனை மட்டும்தான் நிறைவேறும். அதனால தான் நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி புலம்பிகிட்டு இருப்பாங்க. இதற்கான காரணமே அதுதான். நம்ம எப்போதுமே இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து எதையுமே கேட்கலன்னா எல்லாமே கிடைக்கும். வரப்போகிறது, அதுக்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே அவருக்கு தெரியும், நம்ம சாய்க்கு தெரியும். தூய்மையான பக்தியோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வேணுங்கிறத கேட்குறோம், இந்த நிமிஷம் கேட்குறோம், அது சரிதான். ஏன்னா அப்படி ஒரு இக்கட்டான நிலைமை கேட்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு கஷ்டமும் ஒரு துன்பமும் வரும்போது மட்டும் நம்ம என்ன செய்யலாம், அந்த மந்திரம் சொல்லலாமா, இந்த மந்திரம் சொல்லலாமா, ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட சிந்தனைகள். இந்த நாம ஜபம் அதை எப்போதுமே விடக்கூடாது. அதை விட எளிய தீர்வு வேறு எதுவுமே கிடையாது. சாய் சச்சரித்திரம் படிக்கிறோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாபா சொல்லுவார், நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே இரு, வேறு எதுவுமே கிடையாது. மற்ற எல்லா விஷயங்களும் தற்காலிகமான தீர்வு மட்டும்தான் கொடுக்கும். மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தற்காலிகமான தீர்வு மட்டும்தான் கொடுக்கும். நாம ஜபமும் அப்புறம் அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறதும், இறைவனிடத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்போதுமே இருக்கிறது. என்ன நடந்தாலும் சரி, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களோட நாமத்தை நான் ஜபம் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஒரு சில நண்பர்கள் உங்களோட குழந்தைகளுக்கு கூட நீங்கள் சாயின்னு பேர் வச்சுருக்கலாம். நீங்கள் சாயின்னு அவங்களோட குழந்தைங்களை கூப்பிடும்போது சில பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து சாயின்னு பேர் வச்சுருப்பாங்க. அவங்களோட கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாய் மேலே வந்து பெரிய ஈடுபாடு வந்து இருக்காது. இல்லைன்னா கூட அவங்களோட குழந்தைய அவர் சாயின்னு கூப்பிடும்போது கூட அந்த அவர் சாயிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு வந்து கூப்பிடலை, அவரோட பையனை தான் கூப்பிட்றாரு. அப்படி கூப்பிட்டாலும் கூட அது நாம ஜபத்தில் தான் போய் சேரும். சரியான நாம ஜபம் கிடையாது, இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. இப்படி நம்ம தூய்மையாக இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம இறைவனோட அருளை வந்து பெற முடியும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த சிந்தனையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நம்பிக்கையை மட்டும் விடாமல் இருக்கணும். இந்த துன்பத்தையும் இன்பத்தையும் வந்து மழைக்காலத்தோடு வந்து ஒப்பிடுவாங்க. மழைக்காலத்தோடையும் வெயில் காலத்தோடையும். மழைக்காலம் அப்படியே தொடர்ந்து இருக்குமா, இல்லை வெயில் காலம் தான் தொடர்ந்து இருக்குமா? மழைக்காலமும் தொடர்ந்து இருக்காது, வெயில் காலமும் தொடர்ந்து இருக்காது. மழைக்காலம் முடிஞ்சால் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும், வெயில் காலம் முடிஞ்சால் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இது இரண்டும் மாறி மாறி வந்தாலும் கூட, என்ன நடந்தாலும் கூட நம்ம இறைவனை வந்து விடக்கூடாது. வாழ்க்கையில் துன்பம் இன்பம் எது வந்தாலும் சரி, எது நடந்தாலும் நாம ஜபத்தை விடக்கூடாது. ஒரு ஊரில் மழையே பெய்யலை, மழையே வந்து பொய்த்து போயிடுச்சு. அந்த இடம்லாம், அந்த பூமியெல்லாம் வந்து வெடிப்பாக அந்த வெயில் உஷ்ணம் தாங்க முடியாமல் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தரையெல்லாம் பார்த்திங்கன்னா வெடிப்பாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்கலாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, விசேஷமான பூஜைகள்லாம் செய்கிறாங்க மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த விசேஷமான பூஜைகள்லாம் செய்து முடிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாரும் அந்த வானத்தை நோக்கி பார்த்துட்ருக்காங்க, மழை வருமானு பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரே ஒரு பையன் மட்டும் கையில் கொடையை வச்சு நடந்து போயிட்டுருக்கான். நம்பிக்கையோட இன்றைக்கி மழை வரும்னு நம்புகிறான் அந்த பையன். மழை பெய்யுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மழை பெய்யுமான்னு எதிர்பார்ப்போட கேள்வியோட அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு பையன் மட்டும் நம்பிக்கையோட கொண்டுட்டு போகிறான். நாம ஜெபம் செய்தால் நல்லது நடக்கும் நம்பணும். அப்படி என்ன நடந்தாலும் சரி நான் விட மாட்டேங்கிற அந்த ஒரு வைராக்கியமும் இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி நாம ஜெபம் பண்ணுறதுக்காக நேரத்தை ஒதுக்குறதாக இருக்கட்டும், இல்லை ஸ்தவனமஞ்சரி படிக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்குறதா இருக்கட்டும், இல்லை சாய் சச்சரித்திரத்தை படிக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்குறதா இருக்கட்டும், இல்லை பகவத்கீதை பாகவதம் இந்த மாதிரி எந்த ஆன்மீக சம்பந்தமாக, இறைவன் சம்பந்தமாக நீங்கள் எதுக்காக நேரம் ஒதுக்குனாலும் சரி, எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒதுக்குங்க. அதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது. எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒதுக்கணும். அது சேவை மனப்பான்மையோடு இருக்கணும். இறைவனுக்காக நேரத்தை ஒதுக்குறேன் அப்படிங்கிறத மாதிரி இருக்கணுமே தவிர வியாபார நோக்கத்தோடு இருக்கக்கூடாது. நான் இதை செய்கிறேன், நீங்கள் எனக்கு இதை கொடுங்க,
அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் இதை நம்ம செய்தோன்னா துன்பமில்லாத வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே சாத்தியமே. துன்பமில்லாத வாழ்க்கையை வாழ்வோம், இறைவனை சரணடைவோம். நம்ம சாயிருக்க பயமேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.